Hi guys, welcome back to my YouTube channel. இது என்னோட ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. என்னோட ஹஸ்பண்ட் நேட்டிவ்க்கு போயிருந்தோம் பென்னாகரம். அங்கே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைச்சது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே செப்பரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் எனக்கு ஒரு பிடிச்ச டிஷ் வந்து கோஃப்தா, மகாராஷ்டிரியன் ஸ்டைல். இன்றைக்கி அது எப்படி பண்ணலான்னு பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட்டு சுரக்காவை பாட்டில் கார்டை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் போர்ஷனை எடுத்துடணும். அப்புறம் மீதி இருக்கிறத துருவி வச்சுக்கணும். துருவினதுக்கப்புறம் அது ஒரு காட்டன் கிளாத்தில் எடுத்து அதில் இருக்கிற எல்லா தண்ணியும் நல்ல மசஞ்சி வெளியில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலை மாவு, தண்ணி சேர்த்துக்காமல் கடலை மாவு, கொஞ்சம் கடலை மாவு அதை பைண்ட் பண்ணுறதுக்காக மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி ரவுண்ட் பால்ஸாக பண்ணிக்கணும். தண்ணி சேர்த்துக்காமல் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். பிகாஸ் சோரக்காய் வந்து அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து நல்லா பைண்ட் ஆகிடும். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு பேனில் ஆயில் போட்டு ஆயில் காஞ்சதும் இந்த குட்டி பால்ஸை டீப் ஃப்ரை ஒரு 5 to 7 minutes டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த சேம் டைம் இந்த கோஃப்தாக்காக மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயத்தை பெரிய சைஸில் கட் பண்ணி அதுக்குள்ளே மிளகாவும் சேர்த்து, பச்சை மிளகாவும் சேர்த்து, கொஞ்சம் பூண்டு அண்டு கொஞ்சோண்டு ஜிஞ்சர், இஞ்சி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மசாலாவுக்கு ஒரு வாண்டலி, அதில் வந்து கொஞ்சம் ஆயில், ஜீரா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸ், பட்டை, லவங்கா எல்லாமே சேர்த்துக்கணும். இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கணும். தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிச்சிடுங்க, என்னோடய தமிழ் கொஞ்சம் அரகுறையாக தான் இருக்கும். இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். போக போக இன்னுமே நான் நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உங்களோட சப்போர்ட்னால் நான் இன்னும் நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச டொமேட்டோ பியூரி சேர்த்துட்டு அந்த சேம் ஸ்பைசஸ், கசூரி மேத்தி, தனியா பவுடர், சிக்கன் மசாலா, கொஞ்சம் உப்பு அண்ட் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes வேக விடணும். தண்ணி ஊற்றாமல் அந்த அவன்லேயே அது வந்து நல்லா பேக் ஆகணும். அந்த லாஸ்ட்டில் அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும், அந்த டொமேட்டோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம ரெடி பண்ண வைத்த கோஃப்தாவை போட்டால் டிஷ் ரெடி.